மல்லிகையே மல்லிகையே தூதாக போ கெட்டது பெண்ணே மணிக்குடி பாட்டு ஒன்று கேட்டால் வருவாயா ஒன்று கேட்டால் தருவாயா மீண்டும் மீண்டும் தான் அதை கேட்டு பாருவா மல்லிகையே மல்லிகையே தூதாக போ வரும் செண்டலையே நீ சேர்த்துக்கோ என்னப்பா தங்கச்சி பாடுனது சரியா இருந்துச்சா? என்ன நோய் கொண்டு சிறு நூலாயினா இந்த அரிசி கடைகளை கேட்டு நீங்க தானே வாங்கி போட்டு வளர்க்குறீங்க, அப்புறம் என்ன அதுல ஒரு தங்கச்சி நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்கார். நாரத மகாமுனி? ஆமா, நம்ம இடத்துக்கு தேவலோக வாசி. அழைத்து அவரிடம் வாருங்கள் சாமி. ஏ வாங்க சாமி, வாங்க சாமி, ஏ வாங்க சாமி, வாங்க சாமி, ஏ வாங்க சாமி, வாங்க சாமி. என்ன வாசிப்பு? இந்த வாசிப்புல நான் எங்க பஜனைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நல்லா வாசி, இப்ப நீ வாசிக்க டம்பட கண்டப்பா. இப்படி ஒரு வாசிப்பா? அவர் டம்பட கண்டப்பா, இது உன்னட கண்டப்பா. எங்க அந்த வாகனத்தை இலக்கா இன்னும் ஒரே ஒரு தடவை நீங்க பாட முடியுமா? ஏ வாங்க சாமி. அடி நல்லா இருக்குல்ல. சீசன் முடிஞ்சிருந்தா மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி தான் பிச்சை எடுப்போம். எங்க ஊர் நாடத்துக்கு நீங்க தான் குறிப்பு. சித்திரை 35க்கு நீங்க எங்க இருந்தாலும் நம்ம நாடத்து வந்துடணும். அட்வான்ஸ் கொடுத்துட்டானே, கொடுத்துட்டியா? சரி பரவாயில்ல, மறுநாள் வந்துருங்க. சரி சரி சரி. நம்பிராஜ பிள்ளைங்கன்னா நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி பைத்தியக்கார பிள்ளைங்கன்னு பேர் வாங்குறதா? அறிவு இல்ல? நான் தாண்டா உங்களோட சேர்ந்துருக்கிறேன் சாமி. சீசன் முடிஞ்ச உடனே என் தங்கச்சி மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட்ல கம்பியில நடக்கும். இவன் தான் இது அடிக்கிறது ரெண்டக்குன்னு. சிந்திச்சாக்கு என்ன வேலைன்னா காசு போடுற காசை பூரா பிறக்கிறது. சிந்திச்ச அம்மாவுக்கு என்ன வேலைன்னா இந்த அதுதான் அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா தான் என்ன சாமி அப்படி வாசிக்கும் போது கூட நீங்க இந்த பாட்டு தான் பாடுங்க. பாடுங்க. வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி. டம்முக்கு டப்பா எப்படி? அப்பதான் எங்க இந்த வாயை எடுத்துக்கிட்டு போகும். ஆனா என் தங்கச்சி மாதிரி தூக்கல் உலகத்திலே கிடையாது. சாமியை வணங்கிடுறேன் நான். ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரதா
கல்லான பெண் கூட முன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே. கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே. வைரகிநாதா வடமலை வாசா வைரகிநாதா வடமலை வாசா ஆனந்தா அன்பைதா. ராகவனே ரமணா ரகுநாத. ராகேசர் உனை நெஞ்சில் பறித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு. துதித்தாரே. ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா சந்திரா தசரத ராம. ஆனந்தா அன்பைதா. ராகவனே ரமணா ரகுநாதா. பாக்கடை வாசா ஜானகி நேசா. பாக்கடை வாசா ஜானகி நேசா. பாடுகின்றேன் வரதா ராகவனே ரமணா ரகுநாதா. பரவாயில்ல புண்ணியமே உருவான முனிய புலத்தில் தீர்மானம் எழுந்தருளும். இருக்கணும் போல. ம். பூரண ஆக விஜயவன் ஞான போதா எழுந்தலும் அன்னசிதர சுவாமி மாச விருப்பு நீக்கி அருந்தவம் புரியும் ஐயா எழுந்தலும். சுவாமி தாங்கள் எங்களுடைய இடத்திற்கு வந்ததற்கு நானும் இன்னொருகளும் என்ன பார்த்து தெரியவில்லை அதை நான் சிறியவள் சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். தாங்களை ஆசீர்வதிக்குமாறு. வாழ்க வளர்க தமிழத்தை மும்மொழியா தமிழ்கிற தேவாமிர்தத்தை வார்த்து எமன மகளிர் மகிழ்ந்து பாடி பண்பா வளம் வந்து அன்பார் வட்ட ஆரங்கே எனது பக்கத்துக்கு மச்சி நான் தரக்கூடிய பொன்னான வாழ்த்து என்றும் பேரும் பெருமையோடு சீர சிறப்பாக இறக்க நாதரி வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உண்டு. அதனாலே நல்ல நடத்த பெண்மணியே இந்த பூவலைகள் தமிழ் மொழி எப்படி நினைத்திருக்கிறதோ தாங்கள் அதோடு நினைத்திருந்த பேருமுகளையும் பெற வேண்டும் நோக்கத்துக்கு கிடங்க அடியவன் தரக்கூடிய ஒப்பட்ட வாழ்த்து குணவிடக்கூடிய கோடி கோடி அங்கிருந்த செந்தாமரை போன்ற நீந்த அழகு வதன மலர என்னை அகமது பெற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நாள் உனது பொழிகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பாய் என்ற பெருமையோடு பூப்போன்று பெருமைக்குரிய பெண்மங்கைக்கு நான் தரக்கூடிய பூப்போரே புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூக்கோளே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. எந்தன் கண்ணே கள்ளில் மணியே உயிரே உயிரின் ஒளி நீயே. பூப்போரே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூங்காத்திலே திருப்பூங்கொடி போல் நடப்பது நாட்டியமே. மூங்கிலே ஒரு சங்கீதம் போல் சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நான் காணுவேன். வா மகளே என்னை பார் மகளே. அழகன் நாடும் நீ பாகவே பூப்போரே உன் புன்னகையில் அந்த உலகினை கண்டேனம்மா. அம்மா வந்து வரும் கண்டு குட்டி தாய்மகை கொண்டாடுதே. வந்து ஒரு சின்ன குயில் குழந்தைக்கு சோறுட்டுது.
வாழ்க பல்லாண்டு விளையாட்டு பெருமைகள் எண்ணற்ற சிறப்படுத்த பெருமை மங்கையே உன்னுடைய சிறப்பு என்ன பெருமை என்ன என்ன வரத்தை உன் வாயால் கேட்டறிகிறேன் இருந்தாலும் கூட கதையின் சாராம்சம் தொட்டு செல்லும் என்ற நோக்கத்திற்கிணங்க நாடு எப்பேற்பட்ட நாடு என்ற வரத்தை கேட்டுட்டு மற்ற வார்த்தை பேசுவோமா எனவே ஒப்பற்ற பெருமைக்குரிய நாடு எப்பேற்பட்ட நாடு பட்டு வீடு கண்டு மணிமா பண்டு வீடு கண்டு மணிமா சார்ந்திருக்கும் நாளது சொல் நலநிலை தான் உணர்ந்த சுவாமி நலநிலை தான் உணர்ந்த சுவாமி நடுமலை நாடு என்ப பூமி மலர்கின்ற முகமா கண்ட மலர்ந்த முகமா தங்கள் தந்தை தாயின் பேரனவோ தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி நல்ல வள சிறப்பு பெருமை இருக்கிறது எல்லா வள சிறப்புறத பருவம் உங்கயே எல்லா வள பெருமையை கொடுத்து கொண்டிருக்கா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமனுக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி இடத்துல நீங்க இருக்கிய பாத்திர மகிழ்ச்சி நாடு எந்த நாடு வடிநாயகா தொண்டை நாடு தொண்டை நாடு மூவேந்தர்கள் ஆண்ட நாடு சேர சோழ பாண்டிய நாடு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை கொடுத்திருக்காங்க கண்டிப்பா. சேர நாட்டுக்கு உண்டான பெருமை சேர நாட்டுக்கு வேலை முடித்தது வேலை முடித்தென்பார்கள் சோழ நாடு சோறுடைத்தது பாண்டிய நாடு முத்துடைத்தது அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு தனிப்பட்ட ரகத்தையும் பெருமையை பிரிச்சு கொடுத்திருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கு தனிப்பட்ட பெருமை இருக்குதோ இல்லையோ இருக்கக்கூடிய பெருமையை சிதைச்சிடாம அதை கையாளக்கூடிய நம்முடைய கடமை இயற்கை வளங்கள் புதுசா ஒன்றும் உற்பத்தி பண்ண தேவையில்ல இருக்கக்கூடியதை நம்ம சரிவர காத்து வந்தோம்னாவே வாழ்க்கைக்கு வெளிச்சம் நம்மால் சொல்றார் ஆக எல்லா வள பெருமையை கொடுக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு மத்தியில் நீங்க இருக்கீங்க அதனால உங்களுடைய நாடு உங்களால மேலும் வளமற்று இருக்கும் நான் நம்புறேன் அப்பேற்பட்ட பெருமை இருக்கட்டும் பேசக்கூடிய ஆற்றல் இருக்கட்டும் நந்தவன சோலைகளே நீங்க வந்திருக்கீங்க ஏன்னா தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்திற்கு மூவர் சிவத்திற்கு நால்வர் சகலத்துக்கு ஐவர் சுவைகள் 6 சுரங்கள் 7 திக்குகள் திக்குகள் 8 கிரகங்கள் கிரகங்கள் 9 பசி வந்தா 10 பறந்து போகும் பாத்தீங்களா எவ்வளவு தன்மையில பிரிச்சு கொடுத்திருக்கானு இந்த உலகத்துல எல்லாருக்கும் தனிப்பட்ட பெருமை சுரங்களை 7 பிரிச்சாரு சுவைகளை 6 பிரிச்சாரு பஞ்சபூதங்களை 5 பிரிச்சாரு 4 இந்த உலகத்துக்கு உங்களுக்குள்ள தன்மையோட அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படி 4 வகை திறமை பிரிச்சு கொடுத்தார்கள் 3 மூவேந்தர்களுக்கு பெருமையும் மூர்த்திகளுக்கு சிறப்பையும் பிரிச்சு கொடுத்தாரு வாழ்க்கையை 2 பிரிச்சாரு அகம் புறம் அப்படி 2 பிரிச்சாரு ஆனா எல்லாருக்கும் பொதுவா ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் இறைவன். ஒன்றாக வைத்தான். அதான் அதுக்குள்ள பெருமை அந்த ஒழுக்கத்தை மறுமை இருப்பதாக வள்ளுவர் சொல்றார் ஒழுக்கம் எடுப்போம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் சொல்லியிருக்கிறார். உயிரை காற்றிலும் பரிசுன்றார்னா என்னதான் ஒரு மனுஷன் படிச்சாலும் பேசக்கூடிய திறன் இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வாழ்க்கை தெரியலைனா அந்த வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்றார் ஏன்னா மற்ற விலங்குகளுக்கு ஒழுக்கம் இருக்காது தெரியாது ஆனா இயற்கை ஞானம் அதிகமா இருக்கு ஆனா மனிதனுக்கு எல்லா தன்மையும் இருக்கு எல்லா அறிவும் இருக்கு பறந்து விரிந்து பேசக்கூடிய நுட்பம் இருக்கு அதனால சொல்றார் பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்றார் உணவு அப்படின்னு உனக்கு மட்டுமல்ல உன்னை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய தன்மை ஆற்றருக்கு உன்னைட்ட இருக்கு அதை சரியா கையாளுறாரு பெருமை இருக்கட்டும் இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது திணையாக கூட 2 விதமான திணைகள் உண்டு ஒன்று நான் விதைத்திருக்கக்கூடிய அந்த பயிர்களை குறிக்கக்கூடிய ஒரு திணையாக ஆமா அதுல இன்னொரு திணை என்று சொன்னால் சரி. ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது அதனால பாருங்க நான் ஒழுக்கத்தோட இந்த இடத்துல திணையை காவல் காப்பதற்கு ஏன்னா காவாக்கிற தனிப்பட்ட பெருமை இருக்கு ஏ ஆதி மனிதனுடைய நாகரிகம்ன்றது அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் பரவி வந்திருக்கு ஆரம்பத்துல விலங்குகள் இருக்குமா இந்த விலங்குகளை வேட்டையாடி திரக்கூடியதான் மனிதனுடைய இயல்பு காட்டுவாசியா ஆரம்பத்தில் வேட்டையாடக்கூடிய தன்மைகள் இருக்கும் பொழுதுதான் இவன் என்ன பண்ணுவானா விலங்காகப்பட்டது அந்த காட்டுவாசியை தாக்கி விட்டுச்சுன்னா விலங்குக்கு அவன் உணவு காட்டுவாசி விலங்கை தாக்கிட்டான்னா காட்டுவாசிக்கு விலங்கு உணவு உணவு இப்படிதான் தன்மை போயிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில் எல்லா விலங்க நம்மளால விரட்டிக்கிட்டு போறேன் விரட்டிக்கிட்டு போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள்ள காட்டுக்குள்ள இருந்து ஒரு காட்டு தீ பறவை அந்த காட்டு தீக்குள்ள பூந்த விலங்கு அந்த காட்டு தீ அணைகிற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கேன் அணைஞ்சிருச்சு ஓடிப்போட விலங்கு தேடி பார்த்தா விலங்கு செத்து கிடந்துச்சு அது வரைக்கும் பச்சை இறைச்சியா திண்டு பழக்கப்பட்ட மனுஷன் முதலாக தீயில வெந்து கிடக்கக்கூடிய அந்த இறைச்சியை சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் சுவை கூடுதலா தெரிஞ்சிச்சு அப்ப பச்சையா தின்றதுக்கு இறைச்சியை வெப்பத்தில் காட்டி தின்றதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப என்ன செய்யலாம் தீயில சுட்டு தின்னா நல்லா இருக்கும் ஆனா தீயை உருவாக்குறது எப்படின்னு
தெரியல. தெரியல. அடுத்த நாள் வேட்டைக்கு போறேன், மறுபடியும் விலங்கு முன்னால ஓடுது. ஓடப்பட்ட விலங்கை பார்த்து கையில உள்ள கல் எடுத்து எறிறேன். அது விலங்கு மேல படல, மற்றொரு கல் மேல படுது. கல்லு மேல கல்லு பட்டா என்னாக? பாறை மீது பட்ட பொழுது அங்க தீப்பிழமாகியது. தீ பறந்துச்சா? அப்ப கல்லு உரசுனா தீ பிடிக்கும் அப்படிங்கிற தன்மையை தெரிந்து கொள்கிறான். காலப்போக்கில் மனிதன் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாக இருக்கக்கூடியது தீ. அவ தீயில சுட்டு சாப்பிட்டானா? பேசுவதை கூட மனிதனாக கூட அப்பொழுதுதான் கண்டுபிடித்தான். இப்ப எங்க ஆரம்பிக்க தெரியுமா? எங்க? இப்ப விலங்கு முன்னால போக மனிதன் குரங்கு மாதிரி தவிக்கிட்ட தெரிய ஒரு கால சூழ்நிலையில மாதிர தொங்கும் போது இப்படி மரத்தை பிடிச்சு தொங்கும் போது தவறி கையை கீழே விட்டுற. கீழே விழப்பட்ட மனிதன் சத்தத்தை எழுப்புகிறான். கீழே விழுந்தது வரும்போது அப்படிதான் நினைக்கின்றான். தன்னிலிருந்து ஓசை வருகிற என்று சொல்லும் பொழுதுதான் பேசக்கூடிய பழக்கத்திற்கே மனிதனாக கூட இப்ப கீழே விழுந்து சத்தத்தை கொடுத்தானா? சத்தத்தை கொடுத்தது முன்னால போன ஆளு பின்னால திரும்பி பார்க்க. ஆக ஒருத்தனை தொடாமலேயே சத்தத்தை கொடுத்து திரும்பி வைக்கலாம். அப்படி தன்மை தெரியுது. அதுக்கு பின்னால தான் இது ஓசை கொஞ்சம் கொஞ்சமா பீட்டெடுத்து மொழியாக ஒளியாக கொஞ்சம் கொஞ்சமா மாறி மனிதனை மொழி அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிக்க வைக்க தூண்டுகிறது. எந்த மொழி மனிதனை சேர்த்ததோ அந்த மொழி தான் காலப்போக்கில் மனிதனை பிரிக்கவும் செய்தது. ஆக இப்படிப்பட்ட வளர்ச்சி தொன்று தொட்டு பெருமை. இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்களேன், படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு கீழே விழுந்த மாதிரி ஒரு கனவு வரும். ஏன் அப்படி வருதுன்னா, காட்டுக்குள்ள தன்னந்தனியா தெரிஞ்ச மனுஷன் அப்ப வீடு இல்ல. காட்டுவாசிகளுக்கு மரத்துல கூடு கட்டி குருவி கூடு போல மரத்து மேல இருந்தாலாம். அப்ப மரத்து மேல இருக்கக்கூடிய மனிதன் எப்ப பார்த்தாலும் கீழே விழுகக்கூடிய சூழ்நிலைகள் அடிக்கடி ஏற்படுமா. அந்த தாக்கத்தினுடைய பிரதிபலிப்பத்தை காலம் கடந்து இன்ன வரைக்கும் நம்ம எங்க படுத்திருக்கும் போது குப்பரை விழுகிற மாதிரியோ கீழே விழுகிற மாதிரியோ கனவுகள்லாம் வருதுன்னா அது முன்னோர்கள் வாழ்ந்த வழி. அந்த வழிமுறையை கூட பாருங்க, அது உள்ளுணர்வாக கூடியதா சொல்லப்படுகிறது இருக்கா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி பழைய விஷயத்தை தொட்டு வச்சதுனால ஆதி மனிதை பத்தி குறிக்கும் பொழுது எப்படி மனிதனாக காட்டுக்குள் வாழ்ந்திருக்கும் பொழுது மேலிருந்து கீழுவது போல் ஒரு பய உணர்வு இருந்தது. அதனால இன்னைக்கு மனிதனாக கூடியவன் உறக்கத்திலே விழுவது போல் பயப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னும் அதே காட்டுக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காட்டுவாசிகளாக மனிதன் வாழ்ந்த பொழுது ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற பொழுது இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலம்னு ஒரு காலம் வரும். இந்த மாதவிடாய் காலம் வருகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்களாக கூடியவர்களை மரத்தின் மீது பரன் மீது உயரமா உட்கார வச்சிருவாங்க. அப்படி உட்கார வைக்கும் பொழுது அந்த காட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்லாம் கேட்பாங்களா, உன்னுடைய பெண் எங்கே, உன் வீட்டு பெண் எங்கே, தமக்கை எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்லுவாங்களா, தூரமாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படி தூரமாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது பெண்ணாக கூடியவள் வீட்டுக்கு விளக்கு, அதாவது மாதவிடாய் காலம்னு புரிஞ்சுக்குவாங்களாம். அப்ப தூரம் எங்க உருவாச்சு? மனிதனாக கூட ஏன் உயரத்துல உட்கார வச்சாங்க அப்படின்னா, காட்டுக்குள்ளே மனிதனும் விலங்கும் சேர்ந்து வாழ்ந்த காலம். விலங்காக கூடிய இந்த ரத்த வாடைக்கு மனிதனை கொன்று விடுமே என்பதற்காக பெண்ணை என்ன பண்ணாங்க, பாதுகாப்பாக பரண வைத்து பரண் மீது உயரமாக உட்கார வச்சாங்க. இப்படி தூரங்கிற வார்த்தை அங்க உருவாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூரம் 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 பெண்கள் வீட்டுக்கு தூரம் சொல்லப்படுகிற காட்டு விலங்கட்டது காப்பாற்றுவதற்கு எவ்வளவு பெரிய சூழ்ச்சி இருந்தது, சிறப்பு ஒளிநாக்கம். அதனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனுக்கு தீனா ஒரு பயம் இல்ல. இரவுனா எல்லாருக்கும் பயம் தானே இருக்கு. அப்ப இரவு நேரத்தில் இரவை அந்த வெளிச்சம் கொடுத்து இந்த கையில வச்சிருக்கக்கூடிய சுடர் இந்த தீ பந்தந்தே அந்த இரவுல காப்பாத்துச்சா. அப்ப தீய பார்த்தா கடவுளா நம்பாடு. அப்ப என்ன அர்த்தம்? இரவு நேரத்தில் விலங்கு நம்மளை வேட்டையாட விடாம நம்ம தடுக்கக்கூடியது இந்த கையில் உள்ள தீப்பந்தம். இந்த தீப்பத்தம் இருந்தா ஒளி எங்கேயும் இருக்கு, வர்ற விலங்குல இருந்து சுதாரிச்சுக்கலாம்னு சாதாரண அந்த தீயை பார்த்து கும்பிட்டு ஆரம்பிச்சேன். தீயை பார்த்து கும்பிட்டோம், காலங்கள் நகர்ந்துச்சு. இன்னைக்கு லைட் போட்டா வெளிச்சம் போட்டா கும்பிடுற வழக்கம் இருக்கா? எதுக்கு? ஆரம்ப சூழ்நிலையை காப்பாத்தியது இந்த வெளிச்சம். அந்த துண்டு தோட்ட பழக்கம் தான் இன்ன வரைக்கும். இறைவனுக்கு உருவம் என்பது கிடையாது, ஒளி வடிவமாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறனாலதான் இன்னைக்கு கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கற்பூரம் ஏத்தி எதற்காக விளக்கேற்றி பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை தான் பாத்தீங்கன்னா தொட்டு கும்பிடுறோம். தெய்வத்தை போய் தொட்டு கும்பிட முடியாது என்று சொன்னால் ஒளி உரமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நேரடியாக தொட்டு கும்பிடுவதற்கு சமமாக இருக்கிறதா? ஐம்பதுதான் பெருமை இருக்கல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கண்ணு சுவாமியை பார்த்து கும்பிடுது, கை கரங்கள் ஒன்றிருந்து மன ஒரு நிலைமையோடு இறைவனை பார்த்து கும்பிடுது. தீபத்தை ஏத்துறோம், அக்னி என்று சொல்லக்கூடியது தானா உருவாயிருது, அதை பார்த்து கும்பிடுறோம். நிலம் என்று சொல்லக்கூடிய நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப நிலம் நீர் அங்க தீர்த்தம் கொடுத்துறாங்க, காற்று தானாக உலாவுது. அப்ப பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்து இறை வழிபாடு இருக்கும் பொழுது மனிதன் வழங்கியது பஞ்சபூதங்களை தானே இருக்கு. இன்ன வரைக்கும் சூழ்நிலை பறந்திருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம நல்லா தருவாங்களே, இயற்கையின் கோர தாண்டவத்தை நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமான்னா அது சாத்தியமே இல்லை. இன்னைக்கு காற்றுன்றான், காற்றத்தை நம்ம வாயு பகவான்றான், அக்னின்றான், அக்னியத்தை இன்னைக்கு நெருப்புன்ற கடவுளா கும்பிடுறோம், அக்னி தேவனாக. இன்னைக்கு பேசக்கூடிய பெருமையில எல்லா விதமான சிறப்பு கொடுத்தாலும் காற்று நிலம் இருக்கு, நிலம பூமாதேவியா கும்பிடுறோம். தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை கங்காதேவியா வர்ண பகவானை கும்பிடுறோம். அப்ப ஒரு இடத்துல பூதம் நம்ம தான் சொல்றோம், ஒரு இடத்துல தெய்வம் நம்ம தான் சொல்றோம். ஏன் ஒரு இடத்துல பூதம் ஒரு இடத்துல தெய்வம் நினைக்கிறிய? காரணம் என்ன அப்படின்னா, இங்கே
இயற்கை சீற்றமாகி விட்டதுன்னா எல்லாரும் அழிவை நோக்கி போய் விடுவார்கள். உண்மைதான். இல்லையா? ஆமா. நம்ம சீற்றத்தின் ரீதியாக இயற்கையினுடைய அந்த சீற்றத்திற்கு ஆளானோம் அப்படின்னா தாங்க முடியுமா? அப்ப முடியாது. அதனால அதை பஞ்சபூதம்னு சொல்றோம். அப்ப இயற்கையை சார்ந்து வாழும் பொழுது தெய்வம், தெய்வம். இயற்கையை அழிச்சிட்டு வாழ நினைச்சோம்னா அது பூதம், பூதமா மாறுது. ஏன்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருபசுக்கு உதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா, பெண்டீர், கோபத்தை கடக்கா, வேந்தன், குறுமுடி கேளா, சீடன், பாவத்தை தீரா, தீர்த்தம், வாக்கில இருந்து 7 பயனில்லைன்னு சொல்றாங்க. பயனில்லை. ஒரு விஷயத்தை பேசுறோம்னா பயனோட இருக்கணுமா? பயனில்லாத பேச்சுன்றது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒரு கடிதம் இருக்கு, கடிதத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அனுப்புனர் பெருநம்ல மொட்டை கடிதம் இருந்தா என்ன விஷயம் இருக்குமா? இருக்காது. அப்ப இலக்க தீர்மானிச்சு பயன்படக்கூடிய பேச்சு தான் வாழ்க்கைக்கு சிரமமா இருக்காது. நம்மளால ஒருத்தர் ஓடினாப்லையா, ஓடும் பொழுது எங்கடா போறீங்கனாப்லையா, மதுரை நோக்கி போறீங்கனாரா, மதுரை நோக்கி போற சரி, ஆனா இந்த பக்கம் ஓடணும்னா மதுரை வராது, காரைக்குடியே வரும், மதுரைக்கு அந்த பக்கம் போகணும்னாரா. அப்ப அவன் சொன்னானா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப வேகமா ஓடுறாரு, வேகமா ஓடுறனால எப்படி மதுரைக்கு போவீனாடா. நீ என்னதே வேகமா ஓடினாலும் இலக்கை தீர்மானிக்காம ஓடணும்னா இலக்கை அடைய முடியாது. அப்ப வெறும் ஓட்டத்தால பயன் இல்லை, இலக்கையும் தீர்மானித்து ஓடுங்கள், அதுதான் உனக்கு வெற்றி கொடுக்கும் நம்மளால சொல்றாங்க. அதான் பெருமை. கண்டிப்பா. அப்ப பேசக்கூடிய பேச்ச அப்படித்தானா, ஒதுக்குள்ள பேசுறோம், ஒரு கால வரையற, அந்த வரையறைக்குள்ள எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படி கணக்கு இருக்கு. சபை இருந்து பேசி, சமயம் இருந்து பேசி, சில சமயம் அது பேசாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தவத்திற்கு ஒருவர் அப்படின்னு என்ன மார்த்தா? தவத்திற்கு ஒருவர், தவத்தை ஒருவர் செய்தால் தான் பாருங்க நிம்மதியாக தவத்தை செய்ய முடியும். சரி, இருவராக இருந்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க, தவம் செய்ய முடியாது. தமிழ பேசணும்னா, தமிழை பேச வேண்டும், இருவராக பேசினால் தமிழுக்கு சுவை அதிகமாக இருக்கும். அப்ப கட்டறிந்த 2 பேர் பேசும்போது பேச்சுக்கு இலக்கணமா இருக்கு, இலக்கணமாக இருக்கும். அப்ப தமிழுக்கு இருவர்னாரு, குணத்திற்கு மூவர்னாரு. என்ன குணத்துக்கு மூவர்ன்றிய? குணத்திற்கு மூவர் என்று சொன்னால் சாத்விக குணம், ராட்சச குணம், இன்னொன்னு தாமச குணம், மொத்தம் 3 வகையான குணம். ஆனா அதை விட மனிதனுக்கு எத்தனை குணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பல்வேறு குணங்கள் ஒவ்வொரு சூழ்நிலை வெளிப்படுது. அன்பா இருக்க மாதிரி இருக்கு, ஆக்ரோஷமா இருக்கு, அசுர குணம் உள்ளதா இருக்கு, சாந்த சொர்மினியாவே இருக்கேன், பல சமயத்துல பச்சோந்திகள் போன்ற அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னாங்க. உள்ள என்ன நினைக்கிறோமோ அது பிரதிபலிப்பாக நம்முடைய முகத்தோற்றத்திலே தெரியும் என்பதற்காகத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னாங்க. இல்ல அது மத்தாளு கடமை பொருத்தமா இருக்கலாம். நம்ம நாட நடிகருக்கு பல வேதனை இருக்கு, அத்தனை வேதனை இருந்தா வெளியே வந்து காட்டிக்கிறோம்னா காட்டிக்கிறது இல்ல, அது முடியாது. நம்மளா சொன்னாத்தே. அப்ப இந்த இடத்துல முகல் பாவனத்தை காட்டாம நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக இப்படி சூழ்நிலை இருக்கல. அப்ப யதார்த்த கருத்துக்கு மத்தியில எல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலை மாறுபடுது. வடிநாயகம் யதார்த்த வாழ்க்கை அப்படின்றது ஒண்ணு பொண்ணு முரண்பாடத்தை இருக்கு. இப்ப நீங்க இருக்கீங்க, பேசுறீங்க, நீங்க பேசக்கூடிய பேச்ச காது இருந்து கேட்கிற ஆளுக்கு இனிமையா இருக்கும். கண்டிப்பா. காது கேட்காத ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நிகழ்ச்சி நாடகம் நடக்குது, நாடகத்தை கண்ணிருந்து பார்க்குற ஆளுக்கு இனிமையா இருக்கு, கண்ணு தெரியாத ஆளுக்கு தெரியாது, இனிப்பா இருக்குன்றதுல விரட்சியை தரதும் இல்லை. இப்போ அதே போல சக்கரை வியாதிகார ஆளுக்கு சர்க்கரை கொடுத்தோம்னா ஒரு சுவையாக இருக்கும், ஆனா சாதாரண மனிதர் கொடுக்கும் பொழுது இனிப்பா இருக்கு. இப்ப வருமானமே இல்லாத ஆளுக்கு காசை கொடுத்தோம்னா அவருக்கு பயன்பாடா இருக்கு. ஏற்கனவே வருமான வரித்துறையில மாட்டிக்கிட்டு காட்ட போய் காசை கொடுத்தோம்னா சிக்கலமா இருக்கு. அப்ப ஒரு இடத்துல சிக்கலா இருக்கு, ஒரு இடத்துல அது இன்பமா இருக்கு. அப்ப ஒரு பொருளாக இருந்தாலும் யார்கிட்ட இருக்கணும் அவங்ககிட்ட இருந்தோம்னா மதிப்பாத்தான் இருக்கு. இப்ப நீங்க இருக்கீங்க, மதிப்பு தெரிஞ்சு நல்லா பேச்ச கவனிக்கக்கூடிய இடத்துல பேசுறீங்கன்னா அது பெருமையா இருக்கு. ஒண்ணுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அடுத்த கேள்வி நல்லா இருக்குமா? இருக்காதுல. அப்ப பெருமைகள் மாறுபடுது. ஏன்னா 2 வீட்டுக்கு. ஆனா இறைவனுடைய படைப்புல பாத்தீங்க அப்படின்னா கண் தெரியாதவர்களுக்கு தான் அறிவு அதிகமாக படைத்திருக்கிறார். காது கேட்காதவர்களுக்கு தான் அறிவு அதிகமாக படைத்திருக்கிறார். எங்க ஒரு பொருள் குறையுதோ, வாய் பேச முடியாதவர்களுக்கு தான் அறிவை ஒருபடியாக கூட கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கும் கல்வியெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு எழுத்து கல்வி, உணர்வு கல்வி, இந்த பொருள் இப்படின்றத தொடுதுறை மூலமா காட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு உதாரணமா ஒரு சின்ன ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் 2 அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு கண் பார்வை தெரியவில்லை, ஒருவருக்கு கண் பார்வை நன்றாக தெரிகிறது. இருவரும் வசித்து வந்த வேளையில பாத்தீங்கன்னா இந்த மின்சாரமாக கூடியது அணைந்து போச்சு. அணைஞ்சு போன உடனே பாருங்க, இந்த கண்ணு தெரியவே இருட்டுல தொலாவிக்கிட்டே இருக்கிறான். தீப்பெட்டி எங்க இருக்கு, மெழுகு தெரிய எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே தெரியறான். ஆனா பாருங்க, இந்த கண்ணு தெரியாதவன் சரியா எடுத்து கொண்டு வந்து விளக்கை பற்றி வைத்து வருகிறான், கொண்டு வந்து இவன் கையில கொடுக்குறான். அப்பதான் இந்த கண்ணு தெரிஞ்சவன் சொல்றானா, எனக்கு கண்ணு தெரியல, நான் தீப்பெட்டியை தேடுறேன், மெழுகுவத்தியை தேடுறேன், உனக்கு எப்பயுமே இருட்டா தானே இருக்க போகுது, நீ எதுக்கு தேடி இதை போய் பொறுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லி கேட்டானா. அப்பதான் அந்த கண்ணு தெரியாது சொன்னானா, எனக்கு எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எனக்கு எந்த இடத்துக்கு எப்படி செல்ல வேண்டும், எது எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனா உனக்கு கண்ணு தெரிந்த உனக்கு இந்த இருட்டாகி விட்டு என்று சொன்னால் உன்னால் சரியாக நடந்து கூட வர முடியாது, எங்கேயாவது கால் தடிக்கு விழுந்து விட அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த தீபத்தை ஏத்தி நான் கொண்டு வந்தேன், உனக்கு வழிகாட்டியாக. அப்ப அவருக்கு பயன்படலாம், அடுத்தவர் பயன்பட நினைக்கிற பத்தியா, அது பெரிய விஷயம் தானே. இங்க நீங்க எல்லாம் கவனிக்கிறோம். இப்ப எல்லா காலகட்டத்திலும் ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப நீங்க நினைச்ச மாதிரி கண்ணு தெரியாத இருந்தாலும் பல கருத்துக்கள் அறிவுரைகள் இருக்கு, யதார்த்த சிந்தனைகள். எங்க ஒரு பொருளை கடவுள் குறைச்சு படைக்கிறாரோ இன்னொரு ஆற்றலை சேர்த்து படைப்பார். இது யதார்த்த கணக்கு. மீன் குஞ்சுக்கு நம்ம நீந்த கத்து கொடுக்குறோமா, அது தானா நீதி. இப்ப ஒரு சிலம்பு இருக்கு, இந்த சிலம்பு கம்ப தினமும் ஒரு ஆள் தொட்டு தொட்டு கும்பிடுறாரு, தினமும் கும்பிடுறாரு. சிலம்பு
நல்லா இருக்கு, உன்னை பாத்திர மகிழ்ச்சி அப்படின்னு கும்பிடுறாரு. இப்ப சிலம்ப தொட்டு கும்பிட்டு இருக்கிறது ஒரு ரகம், இன்னொரு ஆளு தினைக்கும் அந்த கம்பெடுத்து ஒரு மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் பயிற்சி பண்ணிட்டு கீழே வைக்கிறாரு. இப்ப திடீர்னு ஒரு நாள் சண்டை வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆளு சிலம்பு கம்பெடுத்து பயன்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? எந்த ஆளு பயிற்சி பண்ணாளா இல்ல தினைக்கு தொட்டு தொட்டு கும்பிட்டு வச்சுட்டு இருந்தாளா? பயிற்சி பண்ணாலுதான் எடுத்து விட. அப்ப அங்கேயும் விஷயம் இருக்கு. அப்ப எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பயிற்சி பண்ணுனா அது சாத்தியம். இரவு நேரத்திலேயே நடந்து பழக்கப்பட்டு கண்மணி இல்லாம இங்க இந்த பொருளை இருக்கணும் அனுமானத்தில் சென்று பழக்கப்பட்டவர்களுக்கு அது சாத்தியமாக இரவு நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில விளக்க பயன்படுத்திய போனாருக்கு திடீர்னு இருட்ட பார்த்தா எங்க எதிர்க்குன்னு தெரியாது. கண்ணு தெரிந்தும் கூட சில பேர் கல் தடிக்கு விழுவது உண்டு இல்லையா? பனைமரத்திலிருந்து தெரியாதவர்கள் ஜாக்கிரதையாக நடந்து போகக்கூடிய காலங்கள் உண்டு. பனைமரத்திலிருந்து கீழே விழுந்து பிழைச்சவன் இருக்கதான் செய்யறான். ஆமா, இருக்கா இல்ல? செருப்பு கடிச்சு செத்தவன் இருக்கதான் செய்யறான். இது யதார்த்த வழக்கு, இதை மாத்த முடியாது. எனவே இருண்ட வீட்டுக்கு இந்த யதார்த்த வழக்கு நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஏனமா காரணம் அப்படின்னா, இந்த முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சதுன்னு? ஆமா, மறைக்கிறது. ஓ, நான் கேட்கிறேன், அது சாத்தியமா? சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தான ஆண்டின்னு ஊருக்குள்ள சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யதார்த்த வழக்காத சொல்றது. இதை எதுக்கு சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களை கேட்டேன், முழு பூசணிக்காய் சோத்துல மறைப்பது எப்படி? இதை சில பேர் சொல்றா இல்ல, இது எதுக்கு சொல்றது தெரியுமா? முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சா மிகப்பெரிய பொய்ய கூட ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு மறைச்சு பேசுறாள் இருக்கு. டேய், உன்கிட்ட தெரியாதடா, ஏண்டா அவ்வளவு பெரிய காசு ஊர்ல கொடுத்துருக்காங்க, ஒத்தரவா காசு கொடுக்க மூடியா மறைச்சிக்கிட்டு இருக்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதையா அப்படின்னு மறைக்கிற ஆளுக்கு பேசுறது. ஆனா இதனுடைய தன்மை என்ன? இது எங்க இருந்து சொல்லப்பட்ட ஒரு கணக்கு கொடினாக்கம். அது என்ன? முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறேன்னா மிகப்பெரிய செல்வந்தர், லட்சாதிபதி, அவ்வளவு பெரிய ஆளு தன்னுடைய மனைவியோட காட்டு வழியா ஒரு குறிப்பிட்ட பாதையை கடந்து போறார். இப்ப பாதையை கடந்து அந்த பக்கம் போகணும், வயக்காட்டு நடுவுக்குள்ள ஒரு பூசணிக்காய் ஒன்று கிடக்கு. இந்த பூசணிக்காய் அவருக்கு சொந்தமானது கிடையாது. பக்கத்தில் மனைவி கேட்டாளா, எங்க பூசணிக்காய் இருக்குங்க பறிச்சு கொடுங்கன்னு கேட்க, அவர் சொன்னாப்படியா, இது தேவையில்லாத வேணாமா, இது நமக்கு சொந்தமில்லா பூசணிக்காய், வயக்கார வேற ஆளு, இது நமக்கு இல்லை, இது நமக்கு கிடையாத ஒரு பொருள், அதனால இந்த பூசணிக்காயை தொட வேணாம், வா போலாம்னாரா. இல்லைங்க, இந்த பூசணிக்காய் பறிச்சு கொடுங்க. யாருமே இல்லை, யாருக்க பார்க்க போறா, நீங்க பறிச்சு கொடுங்க கேட்க. பார்த்தார் சுத்தி முத்தி, ஒருத்தரும் இல்லை, பொண்டாட்டி பேச்சை கட்டு பூசணிக்காய் பறிச்சு கொடுத்தாச்சு. யாரும் பார்க்கலை நினைச்சு நம்மளால பறிச்சு கொடுத்தாரு. யாருமே பார்க்கலைன்னு எப்போ ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அப்பதான் யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பாரு. இப்ப காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மறவுது. டே, அவ்வளவு பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரன் சொரியலே, அந்த ஆளு அவர்கிட்ட வயல்ல உள்ள பூசணிக்காயை திருட்டானமியா, பூசணிக்காய் திருட்டானமியா, இப்படி இந்த சொல்லு பரவுது, எங்க பார்த்தாலும் பரவுது. இப்படி பரவி ஒட்டுமொத்த சொல்லு கடைசியா எங்க வந்து சேருது? நம்மாடு காதுக்கே வந்துருது. இவன் பார்த்தேன், ஆகா, ஒரு நேரம் ஆசைப்பட்டு தெரியாம பூசணிக்காய் புடுங்கினதுக்கு இவ்வளவு பெரிய சொத்து பத்து இருந்து பூசணிக்காய் திருடன்னு பேர் வந்துருச்சு, இந்த பேரை எப்படா மறைக்கிறது அப்படின்னு பார்த்தேன். எங்கெங்கே தேடினேன், பேர் மறையல. அப்போதான் பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் சொன்னாப்படையா, பெரியவர், வருத்தப்படாதப்பா, பூசணிக்காய் திருடன் ஒரு பேர் மறையணும்ல, நீ என்ன செய்யற, இந்த பேர் மறையணும்னா ஒட்டுமொத்த வேறையும் கூட்டி எல்லாருக்கும் அன்னதானம் போடு, சோறு ஓடு, மிகப்பெரிய விருந்து வை, விருந்து வைன்னு சொல்ல. இவன் பார்த்தானா, ஏயா சோறு ஓடுறதுக்கு பூசணிக்காய் திருடி எப்படியா மறையும், சொன்னதை செய்ய, சோறை நீ போடு, எப்படி மறையுதுன்னு பாரு சொல்ல. ஊரை கூட்டினேன், எல்லாரையும் வர சொன்னேன், மிகப்பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு பல லட்சம் செலவு பண்ணி விருந்து ஓட்டா எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அதில் ஒருத்தன் சொன்னானா, ஏண்டா இம்புட்டு செலவு பண்ணி பல லட்சம் செலவு பண்ணி சோறு ஓடுறேன், இவன் போயாடா பூசணிக்காய் திருடி இருப்பேன், இவன் திருடிக்க மாட்டேன்னு சொன்னானா. அப்போத்தான் சொன்னானா, முழு பூசணிக்காயே சோத்துல மறைச்ச கதை. இந்த கதை இப்படி மறுவுது. அப்ப சோத்தை போட்டு பூசணிக்காய் திருடின கதை விளக்கரு காரணங்கள் இப்படி மறுதுல, அப்படி பிரம இருக்கு. நான் காட்டுறேன், அதேதான் இந்த இங்கே திருட்டு கதை. சரி, இதுல எப்படி திருட்டு கதை, இது திருட்டு கதை. காரணம், சரி, இந்த ஆண்டி ஒருத்தன் பாருங்க, எல்லார் வீட்டு வாசலையும் படுத்து உறங்கி விட்டு, ஆண்டியா அவனுக்கு பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டு வாசலையும் போய் வச்சிருக்கிற சங்கு எடுத்து ஊதுவான். ஓஹோ, சங்கெடுத்து ஊதுனானா சரி இவன் யாசகத்துக்கா வந்துக்கிறான்னு சொல்லி அவன் வைத்திருக்கக்கூடிய பையில அரிசியோ இல்ல சாப்பாடோ ஏதாவது போடுவாங்களாம். சரி, அவன் வைத்திருக்கக்கூடிய திருவோட்டுல இப்படி பண்ணிட்டு பண்ணுவேன், போய் திண்ணையில போய் படுத்துருவேன். அவன் அந்த ஊர்லயே பாருங்க ஒரு திருடை ஒருத்தர் இருந்தேன். இந்த திருட என்ன பண்ணுவா, இருக்கிற எல்லா பொருளும் திருடக்கூடிய ஒத்தையாளா திருடிக்கிட்டே இருக்கிறேன். ஆமா, இந்த ஆண்டிய பாக்குறேன், பார்த்து என்ன பண்றியா, சரி ஒரு ஆளாவே திருடிக்கிட்டு இருக்கோம், நமக்கு துணைக்கு ஒரு ஆளு வேணும்னு சொல்லி இந்த ஆண்டிய போய் கூப்பிடுறான். ஆண்டியே, நீ இப்படியே ஊதி ஊதி போய் இப்படி சாப்பாடு பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, ஏன் கூட வேலைக்கு வா. எது என் கூட வேலைக்கு வா, திருட்டுக்கு வான்னு கூப்பிடல, என் கூட வேலைக்கு வா, உனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லு. அப்ப 1000 ரூபாய்க்கு சும்மா இருப்பாரா, காசு வாங்கிக்கோன்னு சொல்ல. சரி, காசு இருந்தா நீ எது வேணாலும் வாங்கி
வாங்கிக்கலாம்னு சொல்ல பார்த்தா இவனும் சரி நம்ம சங்கெடுத்து ஊதுனோம்னா எல்லாரும் ஜோறு தானே போடுறாங்க. ஆமா. யாராவது காசு போடுறாங்களா? சரி. இவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தரேங்க. ஆமா. அப்ப நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல வீடு கட்டி கூட வாழ்ந்துடலாமே அப்படின்னு இவன் 4 பேத்துக்கு நம்மளே யாசகம் போடலாமே அப்படின்னு இவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை. கூப்பிட்ட வேலைக்கு போயிட்டான். இவன் என்ன ஆடு திருடுறவன். ஆமா. யாரு? நம்மால திருடே. சரி. இவன் ஒரு நாள் என்ன பண்ணா பட்டியல்ல என்ன பண்ணாங்க ஆடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சரி. கட்டி வச்ச பொழுது பாருங்க இந்த போய் மெல்லமா போய் யாருக்கும் தெரியாம அந்த ஆட்டுல இவன் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து தன் கழுத்துல போட்டான். தூக்கிட்டான். சரி. பாருங்க இந்த ஆண்டியும் கூட போய் நீ ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து கழுத்துல ஓடுன்னு சொல்ல. சரி. அவனும் பாருங்க சொன்னதுக்கு என்னங்க அவனும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து தோல்ல போட. இந்த திருடனுடைய அதாவது தோல்ல இருந்த ஆட்டுக்குட்டி கத்த. சரி. கத்துனோட பாருங்க இந்த திருடன் என்ன பண்றான் அந்த ஆட்டுக்குட்டியோட சங்க புடிச்சு பட்டுன்னு புடிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு வேலையில முன்ன அனுபவம் இருக்கு அதனால புடிச்சுக்கிட்டே ஆடு கத்தல. சரி. இவன் என்ன பண்ணா பாருங்க பாவம் தொழிலுக்கு புதுசு இல்லையா ஆட்டுக்குட்டியை தோல்ல ஓட்ட உடனே ஆட்டுக்குட்டி கத்த ஆரம்பிக்க. சரி. இவன் என்ன சொல்றான் கொஞ்சமா சத்த வரும் பொழுதே டே ஆண்டி சங்கப்புடின்னு சொல்ல திருடன் கத்த. சரி. இவன் என்ன பண்ணிட்டான் சரி இவனுக்கு பழக்கம் என்ன சங்க புடிச்சாலே ஊதுறதானே இவனுக்கு பழக்கம். இவன் பையில இந்த சங்க எடுத்து புடிச்சா வாயில வச்சு ஒரே ஊதிட்டான். இந்த சங்க விட்டு அந்த சங்க புடிச்சிட்டான். புடிச்சு ஊதுனோன்னா பாருங்க இருக்கிற ஆடெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் பூரா வந்து 2 பேரையும் புடிச்சு கட்டி வச்சுட்டான். கட்டி போடுவாங்கல்ல சும்மா கடந்த ஆண்டி ஊதுக்கு எடுத்தானா அதாவது சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா ஆண்டி அவன் பாடுக சங்க ஊதி சாப்பாடு வாங்கிட்டு இருப்பான். அவனை திருட்டு வேலைக்கு வாடான்னு கூப்பிட அவன் சங்க எடுத்து ஊதை உள்ள வேலையும் போயிருக்கு. இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வேலை முன்னனுபவம் இல்லாம ஒரு வேலைக்கு சத்தம்னா செய்யக்கூடாது. முன்னனுபவத்துக்கும் கொஞ்சம் பழகணுமா இல்லையா? முன்னனுபவம் இல்லாத ஆள்கிட்ட சொல்லி கொடுத்தத வேலை செய்யணும். எதையுமே செல்லாம போனோம்னா சிக்கல் முடியும்ல பெருமை இருக்குல்ல. அதனால இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வர்ணத்துக்கு தண்ணீர் ஜாடிக்கு என்னது ஜாடிக்கு நல்ல மூடி குரலுக்கு நல்ல ஓசை உரலுக்கு நல்ல உலக்கை பெண்களுக்கு பருவா 7 வகையான பருவம். என்னென்ன பருவா? பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிடம் சொல்லக்கூடிய 7 வகையான பருவம். தாங்கள் அடைந்திருப்பது மங்கை பருவா. மருவ உங்கையே உன்னுடைய பருவத்தையும் உருவத்தையும் கண்டு உனக்காக ஒரு காலம் கண்டு மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். காலம் கண்டு பார்த்து வந்தீங்களா காலை கண்ட பார்த்து வந்திருக்கீங்களா? காலம் கண்டது பார்த்து என்ன போறேன் நல்ல காலம் கண்டு உனக்கு ஒரு மாப்பிளை வாழ்க்கை மலர்வதற்காக. அப்ப காலம் கண்டுனாலும் காளையத்தானே பார்த்துட்டு வரோம். இல்ல உண்மைதான் காளையத்தை பார்த்து வந்திருக்கேன். அந்த காளைதான் இது ஒரு வட்டாத காளை இல்ல என்னைக்குமே உலகம் போட்டிருக்க உத்தம காளை. எப்படி இந்த உலகத்திலே முரட்டு காளை இந்த ஒரு காளை மட்டும் தான். காளை மச்ச காளை எல்லாம் போய் இது வந்து முரட்டு காளை அப்படிப்பட்ட ஒரு காளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பேர சொல்றேன் பெருமை என்ன வரத்தை கையாண்டு பெருமைகள் கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய இது வரைக்கும் வாழ்நாள பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு பெருமை இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க எதை சொன்னாலும் ஏத்துக்க கூடாத போய் சொன்னோம்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. இப்ப முட்டாளுக்கு போய் ஒரு அறிவுரை சொன்னாலும் கேட்டுக்கிறானா? கேட்க மாட்டேன். அறிவாளி கொஞ்ச நேரத்தில் ஒரு சைகை காட்டி இதை செய்யலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறேன். அப்ப யாருக்கு சைகை காட்டணும் தெரிஞ்ச அறிவாளிக்கு. சில பேருக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஒண்ணு கரி புத்தி இன்னொன்னு கரிமட்ட புத்தி இருக்கு. கற்பூர புத்தின்னு ஒரு புத்தி கதலி புத்தின்னு ஒரு புத்தி. கதலி புத்தினா என்ன? கதலி புத்தி அப்படின்னா அது வாழைமட்ட புத்தி. வாழைமட்டில தீ பிடிச்சிருமா? பிடிக்காது. என்னதே பிடிச்சாலும் சில பிடிக்காம இருக்கு. ஆனா பிடிக்க வச்சாரு ஒருத்தர். அவர் பிடிச்சாரு. பட்டினத்தார் தாயை ஈவகாரியம் செய்வதற்காக. கற்பூர புத்தி அப்படின்னா பட்டுன்னு பிடிச்சிருமா? சொன்ன இடத்துல பட்டுன்னு பிடிச்சு பேசுறது. இன்னொன்னு கரி புத்தி கொஞ்சமா ஊதி தான் அதை வந்து சில பேர்ட்டெல்லாம் விஷயத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் ஓயாம சொல்லணும். நீங்க நினைக்கிறீங்க அப்படிலாம் நினைக்க ஒரு விஷயத்துல ஊதி பெருசா இருக்கிற ஆளுகள் ஊதிதான் பெருசாகுது. ஆனா ஊதி தானே எனக்கு பெருசாவே வந்திருக்கு. அதை பத்தி நீ வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் பெருமைகளை சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மையும் பெருமையும் எல்லா கால சூழ்நிலைக்கு ஏற்ற அப்படி கை கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய சிறப்பு. ஆக ஒன்னொன்னு கையாளக்கூடிய விதத்தை கத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்தா இருக்கு. வழியில போறா ஒரு கல்லு கிடக்கு. இந்த கல்ல சாதாரண ஆளுக்கு கல்லாத்தான் தெரியுது. யதார்த்த ஆளுக்கு போற வழியில கிடக்கு இது தடக்கல்லா தெரியும். ஆனா ஒரு சிற்பிக்கு மட்டும்தான் அது சிற்பமாக தெரியும். அப்ப கல்லு எல்லாருடைய பார்வைக்கும் ஒன்னா தெரிவதல்ல. அவரவர் பார்வைக்கு தக்கன மாறுபடுது. ஆக மாற்றம் உலகத்தில் மாறாத பருவனுடைய பன்மையை உடைய பெருமையும் சிறப்பையும் பார்க்கும் பொழுது நந்தவனத்தில் அப்படிப்பட்ட பெருமையுடைய ஒரு மாப்பிள்ளை பெருமையை சொல்றேன். ஆமா மாறட்டும் ஒண்ணு தப்பு இல்ல. கொஞ்சம் மாறட்டும். எது அதிசயம் நினைக்கிறீங்க? ஒளிபெருக்கி இருக்கு. ஒளிபெருக்கி கண்டுபிடிக்குமா அதிசயம்? அதுக்கடுத்த கருவி வரும்போது இது சாதாரணமா போச்சு. இப்ப சத்ததால கட்டை இருக்கு. இந்த கட்டை கண்டுபிடிக்கும் அதிசயம் தான். அதுக்கடுத்து கட்டையில வரும்பொழுது அதிசயமா தெரியும். ஒரு தாளம் இருக்கு. தாளம் கண்டுபிடிக்குமா அதிசயமா தெரிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து எண்ணற்றது இப்படி அடிக்கும் போது தெரியல. அப்ப உலகத்துல எதிராக நிரந்தரமான அதிசயம்னா அதிசயம் மட்டும்தான் அதிசயமா இருக்க தவிர வேற எதாவது அதிசயம் இல்ல. ஒன்றே மாறாத வேலனுக்கு மல்லிக்கு நான் கல்யாணம் புண்ணியுள்ள முனிவன பக்தனோ வேலனுக்கு மல்லிக்கு தான் கல்யாணம்
விண்ணில் உள்ள முனிவரெல்லாம் வாழ்த்தானோ. ஓ ஓ ஆத்தா கல்யாணம்மா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வேலனுக்கு மல்லிக்கு தான் கல்யாணம். ஆனா விண்ணில் உள்ள முனிவரெல்லாம் வாழ்த்தானோ. மாப்பிள்ளை யாருக்குன்னு நாட்டுக்குள்ள கேளு, உண்ட குடி முருகனுமே உனக்கு எத்த ஆளு. உலக புகழ் போட்டுக்கின்ற குமரனத்தான் பாரமா, உலக புகழ் போற்றுகின்ற குமரனத்தான் பாரமா, முருகனையே மணந்து கொண்டா வாழ்க்கை சிறக்கின்றானமா. சொக்கநாதர் அம்சமான முருகமா, ஏமா சொக்கநாதர் அம்சமான முருகமா, முருகனையே மணந்து கொண்டா பெருமை வந்து சேருமா. சின்ன சின்ன முருகையா சிங்கார வேலனையா, சின்ன சின்ன முருகையா சிங்கார வேலனையா, அவர் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சிந்து படி வேலனவள். கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சிந்து வடி வேலனையா. மாப்பிள்ளை யாருக்குன்னு நாட்டுக்குள்ள கேளு, ஆனா குண்டக்குடி முருகனுமே உனக்கு எத்த ஆளு. மாப்பிள்ளை யாரு என்னை உண்டு நான் கேளு, குன்றக்குடி குமரனம்மா உனக்கு ஏத்த ஆளு. திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய முனிவ யாரம்மா, திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிசமணி யாரம்மா, திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனித யாரம்மா. ஜெகமாற்றும் கமணி பெருஜக பார்த்திவனு தானம்மா, உனக்கு வாழ்வு மலர் இருந்தானம்மா. வேலனுக்கு மண்ணுக்கு தான் கல்யாணம், விண்ணில் உள்ள முனிவரெல்லாம் வாழ்த்தானோ. அந்த பகாரம் இந்த அல்லும் பகலும் என்ற அவசையினை விடுத்து அப்படிங்க தொலைகிற பாசல் கொடுத்து மட்டும் மத்த கிழமா. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி பெருமாளுடைய பேரை சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஓட்டம சொல்ல வந்து உமக்கென கரைய கைவரிசை அது போகும். அப்படிங்க யாரை சொன்னாய் கூட்டி குப்பை கோத்தத்தமிழ் கண்டு அந்த முருகப்பெருமான் இரட்டு வேளைகள் உன்னை திருட்டுப்பட சபைக்கல நாரதன் அல்ல. இது பிரம்மபிடிப்பான பொருளும் அல்ல, இது சப்ததான கட்டையும் அல்ல. வருகிறேன் ஓ திருமணத்துக்கு எங்க இருந்தாலும் வர்றேன். போயிட்டு வரட்டுமாமா? என்ன வரேமான்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு போறாரு, அனுப்புறேமான்னு சொன்னா தானே பொருத்தமா இருக்கும். வரேமான்ட்டு போறாரு இவரு. அந்த படத்திற்கு எவ்வளவு எழுப்பி விடுங்க, முருகனை பார்க்கணும். அவங்களே பார்த்தா தலைவலி எடுத்து எந்திரிக்க, என்ன ஒரு நாளைக்கு நாடகம் பார்க்க போறீங்க? எந்திரிக்க. எங்களை பார்த்து உங்களுக்கு தலைவலி வந்துருச்சு அப்படித்தானே? முருகனை பார்த்துட்டு படுத்தீங்கன்னா அவ்வளவுதான். நீ இந்த பக்கத்தில் இருக்க கிள்ளி விடுங்க. இந்த கல்யாணம் மாலை மாத்த இந்த ஆத்தடி இந்த வந்துட்டு வருங்க முருகன். மாலை மாத்த தடிக்கும் போகக்கூடாது. எப்படி முருகன்? ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் நமஹ. விநாயகப் பெருமானே என் முன் வருவாயே. அடியேனையும் என் மாப்பிளமார்களையும் என் தாய்மார்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கின்ற மாப்பிளமார்களையும் காத்தருள் புரிவாயே. சரிமபதேசா சனிதப மகரிசா சரிமரி மபம பத பதசா சனிதப மகரிசா. என் தாய் முத்திருளாயம்மனோடு என் தாய் முத்திருளாயம்மனோடு என் முன் வருவாயே. விநாயக பெருமானே. ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நீபம் லம்போதரம் விசாலாட்சம் வந்தே கங்கணநாயகம். சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்வஜனம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். விநாயகனே உன் பொற்பாதக மலைகளை வணங்குகின்றேன். தாயே முத்திருளாயம்மா, இந்த பச்சை குழந்தைக்கும்
இந்த பால்குடி மறக்காத இந்த பச்சை குழந்தைக்கும் நீங்களா? ஆத்தாடி ஆத்தே. என் மாப்பிளமார்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கின்ற என் மாப்பிளமார்களுக்கும் என் தாய்மார்களுக்கும் ஆயகலை அழகு அறிவு அதிதானியமே அயராதரும் துணிவுதனம் பாக்கியமே போகம் பூண்மையது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்று 16 செல்வங்களை தந்திட வருவாயே 16 செல்வங்களை தந்திட வருவாயே என்றாயே முத்திரளாய் அம்மா வருவாய். யானே குமாரி நடனே சிங்காரி ஞானே குமாரி நடனே சிங்காரி நளினே கம்பி நறுமலர் தாரி நளினே கம்பீரினி நறுமலர் காரணரூபிணி காமசுபாகரி ஆரபீராகி ஆனந்தவாரி மாரி சரிமாகரி சரிமபாமகரி சரிமபதாபமகரி சரிமபத சானிதபமகரி சரிமபத சரி ஹரிசதபமகரி பல மகரி பமகரி தபமகரி சசதபமகரி விமபதாபமகரி ஹரிதபதாபமகரி மகரி சசா சரி சரி ஹரிம பதா பதா தச சரி சரி தகடக் 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 தாயே முத்திரளாயம்மா, நீ பாட்டு வைக்கின்றாய், அடியேன் பாடுகின்றேன். நீ ஓட்டு வைக்கின்றாய், அடியேன் உண்கின்றேன். நீ ஆட்டு வைக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். என் தாயே முத்திரளாயம்மா, இந்த பச்சை குழந்தைக்கும் இந்த பச்சை குழந்தைக்கும் என் மாப்பிளமார்களுக்கும் என் தாய்மார்களுக்கும் என் மாப்பிளமார்களுக்கும் எங்கள் அனைவருக்குமே நீ ஆயகலை அழகு அறிவு அதிதானியம் அயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் பூண் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்ற 16 செல்வங்களை தந்து ஆதரித்து காத்து ரட்சிப்பாய் தாயே முத்திரளாயம்மா, உன் திருவடியே சரணம். காப்பாற்றுமா. முருகனாக காட்சி எடுத்துக் கொண்டிருக்கும் சொல்லுங்க. இவ்வரங்க மேடையிலே முருகனாக காட்சி கொண்டிருக்கும்
திரு திண்டுக்கலைச் சேர்ந்த TS ராஜா முகமது அவர்களுக்கு தேலி கிராம பொதுமக்கள் மற்றும் முத்துயிர்லாயி அம்மன் வகையராக்கள் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அண்ணே இந்த துண்டு பத்தாது, ஒரு போர்வை இருந்தால் தான் சரியா இருக்கும். விட்டா தார்பாயை போட சொல்லிடுவா போல இருக்கு. செல்வா, இன்னைக்கு ஜோடி பொறுத்து எப்படி, வள்ளியம்மா எப்படி? சரியான ஜோடி. இந்த பால்குடி மறக்காத பச்சை குழந்தைக்கு யாரு? நான் தான். இந்த பொன்னாடையை மாணிக்காடை அணிவித்த மாப்பிள்ளைகளுக்கு நன்றி. நல்லா இருக்க மாப்பிள்ளைகளா, நல்லா இருக்கையா, நல்லா இருக்கையா, நல்லா இருக்கையா. என்ன அரசகுல மாப்பிள்ள, என்ன மாந்தோப்பு மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. என்ன ஏனாதி மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள புளியங்குளம் மாப்பிள்ள. என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிற்கும் மாப்பிள்ளைகளே, என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணுக்கு இருக்க சென்ற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஒரு கணிச்சு மட்டமல்லாக்க குப்புற கடி தூங்குற மாப்பிள்ளைகளே, இங்கே தூங்க சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டில் தூங்குற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொளுத்து மாப்பிள்ளைகளே. அது என்ன ஊதுபத்தி? பீடி சிகரெட்டு. சாம்பிராணியான சுருட்டு, தீர்த்தம்னா சரக்கு. என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் ஒத்தி வைத்து என்னை காணுகின்ற என் உயிருக்கு நேரான மாப்பிள்ளைகளே. என்ன மாப்பிள்ளைங்கிறேன்னு பார்க்குறேன் மாப்பிள்ள. மான செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. காசு பணம் முக்கியம். ஆத்தா கருவறையிலிருந்து, ஆத்தா வயிற்றிலிருந்து கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் முடியும் இல்ல, அனாத பணமாகிடுவாங்க. இப்போ காசு முக்கியம் தானே. அரிதாரம் பூசிச்சுன்னா பழிக்கும். முருகன் வேஷம் இருக்கிறதே பெரிய வேஷம். பழிக்கட்டேன். தேலியில் இருக்கிற அத்தனை மாப்பிள்ளைகளும் பணக்காரங்களாகட்டும். அந்த மாப்பிள்ளை பணக்காரன்னா அவர் ஒரு நாடகம் வைப்பாரு, இந்த மாப்பிள்ளைய பணக்காரங்களும் அவங்க ஒரு நாடகம் வைப்பாங்க, அந்த மாப்பிள்ளைய பணக்காரங்களும் அவங்க ஒரு நாடகம் வைப்பாங்க. நாடக கலை வளர்க்குமியா மாப்பிள்ள. சரி, அப்புறம் ஆத்தா மேல முறை ஆத்தால கும்பிட்டுக்குவோம் மாப்பிள்ள. என்னையா ரேவதி முத்திரளாயம்மா பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே முத்திரளாயம்மா, உன் மகன் பாடும் குரல் கேட்கையிலே ஓடி வரும் தாயே அம்மா. சரிமரி மபம பனி பனிசாம், சரிமரி மபம பனி பனி சனி சரி சரிமா சரிமா ரிமப பமரி மரிசா. எங்களை காப்பாற்று அம்மா, எங்கள் குறைகளை கவலைகளை தீர்ப்பாய் அம்மா. என் முன் வருவாயே, வந்தருள் புரிவாயே. கேளி நாயகியே என்னையா, தெய்வீக திருமகனார் தேசிய தலைமகனாரை 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த இந்திராணி அம்மையை ஈன்றெடுத்த தேளி நாயகியே, எங்களை காப்பாற்ற வருவாயே, வருவாயே, வருவாயே. ராக ரேவதி, வேத ராகம்னு சொல்லுவாங்க எல்லாருமே. எல்லா ஐயர்களும் வேதம் ஓதுற ராகம் தான். ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம். முஸ்லீம்கள் பள்ளிவாசல ஓதுற ராகம் தான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆனால் ஒரு வயலுக்கும் தெரியாது, ஒரு வயலுக்கும் தெரியாத அந்த ராகம். தாயே தூது வளையலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாப்பிள்ள கிட்ட பேச போறே மணி கணக்கா. கர்ணன் கர்ணன் கேட்பான் ஈஸ்வரன் யாரு, சூரியனை பார்த்து. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி. சூரிய நமஸ்காரம். கருணை முகங்கள் ஓராறு, காக்கும் கரங்களோ ஈராறு, முருகன் வாழும் வீடாறு, வீடாறு, வீடாறு. எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நீ அறிய சொல்லலாமா? எந்தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாழலாமா? காளி மகமாயி கருமாரி அபிராமியனே, காளி மகமாயி கருமாரி அபிராமி.
கோடி பணம் இருந்தாலும் நிம்மதியும் தேவையல்லவா? முத்திருளாயி அம்மா தேளி நகராளும் தாயே அம்மா, முத்திருளாயி அம்மா தேளி நகராளும் தாயே அம்மா, முத்திருளாயி அம்மா தேனி நகராடும் மாரியம்மா. ஆதரவா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆதரவா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்த பந்தம் சொந்த பந்தம் ஏதுமில்லை, சொல்ல ஜனம் போதவில்லை, சொந்த பந்தம் ஏதுமில்லை, சொல்ல ஜனம் போதவில்லை. உன்னையன்றி இவ்வுலகில் வல்ல தெய்வம் வேறு இல்லை. தடுமாறி திருக்கோயில் வந்தேனம்மா முத்திருளாயி அம்மா தேனி நகராளும் தாயேகம்மா. முத்திருளாயி அம்மா இந்த உலகாலும் மரியாதம்மா. நீ என்னை மடி மீது தினம் தாங்கணும், உன் மடி மீது தலை வைத்து நான் ஏகனும், சலனம் இல்லாமல் என் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். முத்திருளாயி அம்மா தேனி நகராளும் தாயே அம்மா, முத்திருளாயி அம்மா எனக்கு முக்தியை தாரும் அம்மா. முத்திருளாயி அம்மா தேனி நகராளும் தாயே அம்மா, முத்திருளாயி அம்மா இந்த முக்தியை தாரும் அம்மா. வெண்சங்கு நாதமழை மங்களமணி யோசை, வெண்சங்கு நாதமழை மங்களமணி யோசை, தேனி நகராளும் குணதாட்சியே, தேனி நகரெல்லாம் குணதாட்சியே. முத்துமணி பாதங்களில் ரத்தின சலங்கை ஒலி, முத்தமாக உன் அழகை சொல்லிவிட ஏது மொழி, உன்னை பாடும் நாளெல்லாம்